Hello friends, welcome back to Suji's kitchen. இந்த வீடியோல உங்களுக்கு நான் குக்கிங் எதுவும் காட்ட போறது இல்ல. நம்ம எங்கயாவது ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போறப்போ என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துட்டு போலாம். மெயினா லேடிஸ்க்கு என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துட்டு போலாம். அதை எப்படி ஆர்கனைஸ்டா நம்ம பேக் பண்ணலாம் அப்படின்றத பத்தி இன்னைக்கு உங்களுக்கு நான் காட்ட போறேன். இன்னைக்கு நான் காட்டுற ஐடியாஸ் எல்லாமே ஒரு சின்ன பேக்லயே நமக்கு தேவையான எல்லா பொருட்களையும் பேக் பண்ற மாதிரி உங்களுக்கு நான் காட்ட போறேன். இன்னைக்கு நான் காட்டுற எல்லா ஐட்டம்ஸ் பிராண்ட் எல்லாமே என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்ல நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் படி நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஐட்டம்ஸுமே பியூட்டி ப்ராடக்ட்ஸ், அப்புறம் நம்ம டெய்லி எசென்ஷியல் டாய்லெட்ரிஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நான் ஒரு பேக் பேக்கில் 1 வீக்குக்கு தேவையான என்னோட ஸ்டஃப்ஸ் எல்லாத்தையுமே நான் எப்படி பேக் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். நான் இதில் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் பேக் பண்ணல. அதை நான் தனியாக ஒரு கேரி ஆன் பேக்கில் எடுத்துகிட்டு போகிறேன். அது போக நம்மளுக்கு ஹேண்டியாக இருக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் இந்த பேக் பேக்லேயே நான் பேக் பண்ணிடுவேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற பிராண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுக்குறேன். இது நான் எல்லாமே யூகேல வாங்கினேன். உங்களுக்கு இந்தியாவில் வேணும், சப்போஸ் ஏதாவது ஒரு ஐட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்தியாவில் நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. நான் கண்டிப்பாக இந்தியாவில் எந்த சைட்டில் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற பேக் இந்த மாதிரி ஒரு பேக் பேக் எடுத்திருக்கேன். இது நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பேக்கு. 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸாக எல்லா திங்ஸுமே வச்சுக்கலாம். அது போக முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இதுக்குள்ளே என்னோட ஸ்டஃப்ஸ் எல்லாத்தையுமே நான் வச்சுருவேன். இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா கேட் கிட்சன். இது லண்டனில் வாங்கினேன். இது மோஸ்ட்லி இப்போ இந்தியாவிலேயும் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு சர்ச் பண்ணி லிங்க் நான் கொடுக்குறேன். இப்போது எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொன்றா நான் எப்படி பேக் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ எல்லா ஐட்டமும் நான் பேக் பண்ணிவிட்டேன். ஒவ்வொன்றா என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் கம்பார்ட்மெண்ட்டில் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஒரு சன்கிளாஸ் வச்சுருக்கேன், சம்மர் டைமில் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அடுத்ததாக ஒரு செல்ஃபி ஸ்டிக் வச்சுருக்கேன், தனியாக ட்ராவல் பண்ணுறப்போ பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா என்னோடய மெயின் வாலெட். இதில் தான் என்னோடய டெபிட் கார்டு, அப்புறம் எல்லா கிரெடிட் கார்ட்ஸ், கரன்சிஸ் எல்லாத்தையும் வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு நோட் பேட் வச்சுருக்கேன். ஏதாவது ட்ராவல் அப்போ எனக்கு ரெசிபீஸ், வீடியோஸ்லாம் ஞாபகம் வந்தால் நோட் பண்ணிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக டேப் வச்சுருக்கேன், போர் அடிக்கிறப்போ மூவிஸ் எதுவும் வாட்ச் பண்ணுறதுக்கு. இப்போ இன்டர்நேஷ்னல்லாம் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் ரொம்ப முக்கியம். விசா டாக்குமெண்ட்ஸ், ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அடுத்ததாக ஃப்ரண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ளைட் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா டெம்பரேச்சர்ஸ் கண்டிப்பாக கூலாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு லைட் ஜாக்கெட்ஸ் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது என்னோடய பியூட்டி ப்ராடக்ட்ஸ், அப்புறம் டாய்லெட்ரிஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக இந்த மாதிரி பவுச்சில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொன்றா ஒவ்வொரு பவுச்லேயும் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பிராண்ட் ஓலி அண்ட் ஒலிவியா. இது என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பவுச். நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் எல்லாத்தையும் நான் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஜுவல்லரிஸ் எப்போயுமே நம்ம ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துகிட்டு போகிறது தான் சேஃப். கேரியானில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி தனியாக பாக்ஸில் போட்டிருக்கேன். அடுத்ததை பார்த்திங்கன்னா சானிட்ரி நாப்கின்ஸ், ஹேண்ட் டவல், ஃபேஸ் டவல்லாம் வச்சுருக்கேன். எமர்ஜென்சி மெடிசன்ஸும் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்ததாக கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் டூத் ப்ரஷ்ஷை இந்த மாதிரி டூத் ப்ரஷ் ஹோல்டரில் வச்சு உள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அடுத்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ராவல் சைஸ் பாட்டில்ஸாக வாங்கி நான் எடுத்துகிட்டு போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாக கண்டெய்னர்ஸில் கூட உங்களோட லிக்விட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியும் எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக நீங்கள் எல்லா பொருளையும் ஒரே பவுச்சில் வச்சிங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறப்போ நம்ம இந்த ஒரு பவுச் மட்டும் எடுத்துகிட்டு போனாலே போதும். நம்மளோட எல்லா திங்ஸும் இதிலே இருக்கும். நம்ம எல்லா பேகு எல்லாத்தையும் போட்டு இது பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனோன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இந்த பவுச்சில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் ஃபுல்லாக நான் மொபைல் சார்ஜர், அப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் தான் வச்சுருக்கேன். இப்படி தனியாக வச்சோன்னா தான் ஒன்றோட ஒன்று கலக்காமல் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு. வீட்டு சாவியையும் இந்த மாதிரி நான் இதுக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் மிஸ் ஆகாமல் சேஃபாக இருக்கும். ட்ராவல் அப்போ எப்போயுமே இந்த மாதிரி பாக்கெட் கேமராஸ் தான் நான் எடுத்துகிட்டு போவேன். அப்போ தான் அந்த வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் நம்மளுக்கு கேரி பண்ணுறதுக்கு. அடுத்ததாக ஒரு பவர் பேங்க்கும் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் சார்ஜ் பண்ண முடியாது. இந்த மாதிரி பவர் பேங்க் இருந்ததுன்னா மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்.
அடுத்ததாக இந்த பேக்கில் என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய மேக்கப் ப்ரஷஸ் எல்லாத்தையும் தனியாக இந்த மாதிரி ப்ரஷ் பவுச்லேயே போட்டு வச்சுருக்கேன். இது ப்ரஷ்ஷும் சேஃபாக இருக்கும், மடங்காமல் ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்ததாக மூஸ் வச்சுருக்கேன், ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சுருக்கேன், சின்ன மிரர் வச்சுருக்கேன், அடுத்து காஜல், மஸ்காரா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் மட்டும்தான் நான் பேசிக்கான மேக்கப் ஐட்டம்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறேன். அப்புறம் நிறைய கலர்ஸ் லிப்ஸ்டிக் வச்சுருக்கேன். மேக்கப் ஐட்டம் எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம தனியாக வச்சு யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு எதுவும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் ஈஸியாக இருக்கும். அடுத்ததை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எம்டி வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன். நம்மளுக்கு தேவைப்படுறப்போ தண்ணி இதில் ரீஃபில் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். அடுத்ததாக நான் ட்ராவல் சைஸ் பாட்டில்ஸாக வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த மாதிரி எம்டி பாட்டில்ஸே உங்களுக்கு விற்பாங்க. இது கேபின் சேஃப் பாட்டில்ஸ் 100 ml 50 ml எல்லா சைஸஸ்லேயும் இருக்குது. இதில் உங்களோட லிக்விட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை கூட நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய்க்கலாம். செக்யூரிட்டி செக்லேயும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல ஹேண்டியாக இருக்கும். அடுத்ததாக இப்போ ஃப்ரண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் நான் அவசரத்துக்கு என்ன பொருள்லாம் நமக்கு தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே இதில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பாக்கெட் சைஸ் டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன். அடுத்ததாக கண்டிப்பாக நம்மளுக்கு பென் தேவைப்படும், அதனால் ஒரு பென் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சின்ன வாலெட் நான் வச்சுருக்கேன். ஒவ்வொரு தடவையும் நம்ம பெரிய வாலெட் எடுத்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்காமல் இந்த மாதிரி லூஸ் கரன்சிஸு அப்புறமா கொஞ்சம் காயின்ஸ் இதெல்லாம் இதில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ சப்போஸ் ஏர்போர்ட்லேயே நம்ம ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா பெரிய கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்காமல் இந்த மாதிரி சின்ன வாலெட்டில் வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அடுத்ததை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஸ்நாக்ஸ் நம்ம வச்சுக்கிட்டோன்னா தான் பசிக்கிறப்போ அவசரத்துக்கு இதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் சாக்லேட்ஸ் வச்சுருக்கேன். அடுத்ததாக லிப் கார்டு வச்சுருக்கேன். லிப்ஸ் எப்போயுமே நம்மளுக்கு ரொம்ப ட்ரை ஆகும், சீக்கிரத்தில் ட்ரை ஆகும். அதனால் இந்த மாதிரி லிப் கார்டு வச்சுக்கிறது நம்மளுக்கு ஹேண்டியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு சானிடைசர் வச்சுருக்கேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு மின்ட் வச்சுருக்கேன். அப்புறமா மொபைல் ஃபோன் வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் ஃப்ரண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த தடவை நீங்களும் ட்ராவல் பண்ணுறப்போ இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். திங்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம், ஒன்றோட ஒன்று கலக்காமல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.